காய்ஸ் வெற்றி நமக்கு அவரி மீன் கிடச்சிச்சு. ரொம்ப நேரமாக ஃப்ராக் லூர் இருந்த டப்பாவில் வந்து எல்லா லூரையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். ஒரு கிராஸில் கூட மீன் அடிக்கல. ஸோ அதுக்கப்புறமா ஸ்பூன் யூஸ் பண்ணோம். ஸ்பூன் யூஸ் பண்ணதில் நல்ல ஆக்ஷன் இருந்துச்சு. ஒரு நல்ல சைஸ் மீன் ஊக் பண்ணியிருக்கோம். 2 மீன் ஊக் பண்ணியிருக்கோம். ஒரு மீன் ஊக் பண்ணதை வீடியோ எடுக்கலை. ஸோ ஏன்னா சடனாக ரொம்ப வீடியோ எடுத்ததால் ஊக் பண்ணதை எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ரொம்ப நேரம் கிராஸிங் அப்புறமா நமக்கு அடித்த மீன் வந்து ஒரு நல்ல சைஸ், ஒரு 1 to 1.5 கிலோ மேலே ஒரு நல்ல சைஸ் மீன். இது ராட் அண்ட் ரீல் வந்து நம்ம வந்து பைட் காஸ்டிங் ராட் அண்ட் ரீல் யூஸ் பண்ணுறோம். இது இப்போ தான் இதுதான் நமக்கு லக்கி கிராஷிங். இந்த கிராஷிங்கில் நமக்கு வந்து மீன் அடிக்கும். மீனோட ஆக்ஷன் இருந்துச்சு. போட்ட உடனே வந்து நமக்கு ஸ்பூனை வந்து எடுத்துடுச்சு. இந்த கிராஸில் மீன் அடிக்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த கிராஸில் மீன் அடிச்சிச்சு. பூக்கான பிறகு நல்லா தெரியும். தண்ணி உள்ளே வந்ததெல்லாம் தெரியல. வருது மீன் வருது. ஓகே, ஹூக் பண்ணி ஏற்றியாச்சு. எவ்வளோ ஆனந்தம் பாருங்கள். அந்த மீனை வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு அவரி மீன் அடிக்கும்போது வர ஆனந்தம் அதுக்கு அளவே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டு தான் அவர். நம்ம ஃப்ரெண்டு தான் பிடிச்சிட்டாரு மீன். இது பார்ட்னர் சக்ஸஸ் தூக்குங்க. பிடிங்க, நல்லா பிடிங்க. ஐயோ பிடிங்கய்யா, நல்லா கையில் பிடிங்கய்யா. ஓடி போகுது. நல்லா பிடிச்சிட்டாரு. ஓகே, அப்பா நல்லா ஆக்டிவ். கேட்ச், குட் கேட்ச். செவில் அடிங்க. செவில் அடிக்குது பாருங்கள். பிடிப்பேன்னு அடிக்குது. நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல சைஸ் அவரி மீன் இது. ரொம்ப நாள் கழிச்சு கிடைச்ச வெற்றி இது. நல்லா பாருங்கள், எல்லோ, பிளாக் அண்ட் எல்லோ கலரு. பார்க்கவே அருமையாக இருக்குது. ஸோ 2 மீன் ஊக் பண்ணினோம். இந்த 2 மீனும் பார்க்கலாம் நீங்கள். ஓகே, இந்த 2 மீன் எவ்வளோ கேஜி வரணும் கொஞ்சம் கெஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல மீனோட சந்திக்கலாம்.